ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். 1540ஆம் ஆண்டு தரகம்பாடியில் மிஷனரியாக இருந்தவர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள். அவர் என்ன ஒரு பெரிய ஆசைப்பட்டார்னா, தமிழகத்திற்கு ஒரு பிரிண்டிங் மிஷின் வேணும், அதன் மூலியமாக இயேசு கிறிஸ்தினுடைய போதனைகளை நம்ம தமிழகம் எங்கும் சுவிசேஷமாக கொண்டு போகலான்னு ஒரு ஆசைப்பட்டார். அதற்காக ரொம்ப முயற்சி செய்து போர்ச்சுகீஸ்லேருந்து ஒரு பிரிண்டிங் மிஷினை வரவழைச்சார். அது எந்த ஆண்டு வந்து சேர்ந்துச்சு தெரியுங்களா? 1556ஆம் ஆண்டு கோவாவிற்கு வந்து சேர்ந்துதான். ஆனால் இதற்காக ரொம்ப அரும்பாடுபட்ட பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் 1552லேயே மறிச்சிட்டாரா. அவர் அந்த பிரிண்டிங் மிஷினை பார்க்கவே இல்லையா. ஆமாங்க, இந்த அழகான வேத எழுத்துக்களுக்கு பின்பாக பிரான்சிஸ் சேவியர் அவர்களை போல பல பேருடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் இருக்கிறதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 22:14. ரொம்ப ஈஸியான வசனம். வாங்க சீக்கிரமா படிச்சிடலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். சொல்லாங்களா? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஃபர்ஸ்ட் பகுதி படிச்சுட்டோம். வாங்க ரெண்டாவது பகுதி படிக்கலாம். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியானதுதான், நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கு. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 22:14. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடலாங்களா? ரொம்ப ஈஸி. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 22:14. ஆமாங்க, கழுத்துக்கு கத்தியே வந்தாலும் கர்த்தர் இருக்கார் நம்மளை பார்த்து கொள்ள. சொல்லுங்க, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.